நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கால வேலைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க எங்களை சுத்திகரிச்சு கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உடைய பரிசுத்தம் எப்போது நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் கிருபை தாங்க. உடைய பிரசனை எங்களை மனதிலும் எங்களை நடத்திட்டோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த காலவெளியில உடைய மாறாத கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி சபித்தப்படுகின்றோம். இந்த ஆராதனை தொடங்கும் முதல் முடிவரை இந்த பிரசனங்களை பலப்படுத்த முடியாது, வழிநடத்த முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தார். பேசுறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொன்னீங்க. மனபுத்திரன் நீ கால் விட்டு நானோடு பேசுவேன்னு சொன்னீங்களப்பா. எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகளை, எல்லா பிசாசுகளை, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி சபித்தப்புறம் கொடுக்கிறோம். உங்கள் விலையேறப்பட்ட ரத்தத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே, ஆங்காங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளை எல்லாரையும், விசுவாச குடும்பங்களை தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அது விரைவிலே இந்த விடுதலையை தாங்கப்பா. மீதமாக நாங்கள் எல்லாரும் சபையில் ஆராதித்து செவிக்க, அதனுடைய சத்தியத்தை கேட்க எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறோம். ஆசீர்வதிக்க பெரிய காரியம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட ரத்தத்தில் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வெற்றியை தருகிறார்.
நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஒரு நன்றியோடு நாங்கள் மீண்டும் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையில வல்லம் உண்டு, உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட முடியாது, எங்களோடு கூட நீங்க பேச முடியாது. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யணும்ப்பா. உமக்கே நாங்கள் மகிமையும் கனமும் துதியும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொள்ள ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. 3ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவன் ஒரு நித்திய நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பூமியில ஒரு மனிதன் பிறக்கும் போதே தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் கற்றுக் கொண்டு வரார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொள்ள ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? தேவப்பிள்ளையே, தேவன் நமக்கு இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு நோக்கம் என்ன என்றால் நித்திய நோக்கம். பரலோகத்துல தேவன் நமக்காக ஒரு நித்திய ராஜ்யத்துக்காக ஒரு மனிதனை குறித்து தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப பூமியில நம்மை பற்றி நோக்கங்கள், அவர் செய்ய வேண்டிய செயல்களை குறித்து தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு நோக்கங்கள் மிக மிக நாம் கவனமா இருக்க வேண்டும். பூமியில நம்மை பற்றி நோக்கங்களை தேவன் செய்ய வேண்டிய செயல்கள் ஏராளம் இருக்கு. அல்லேலூயா. அவருடைய செயலுக்காக, அவருடைய சித்தத்துக்காக நாம் அர்ப்பணித்து நடக்கும் போது தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் சரியான வேலையில செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன பண்றோம்? சில வேளையில நம்முடைய சுயமாய் சில காரியங்கள் முடிவெடுக்கிறதுனால, நம்முடைய மனம் போன போக்கில் போகிறதுனால தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவன் செய்ய வேண்டிய நோக்கங்கள் இந்த பூமியில நம்ம கொண்டு செய்ய முடியாதனால நாம் வருத்தப்படுகிறோம். அதனால பல சிக்கல்கள், பல போராட்டங்களில நாம் சிக்கிக் கொள்ளுகிறதுனால தேவனுடைய மேன்மையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா.
எனவே நாம் தேவனுடைய காரியங்களிலே தேவ சித்தத்துக்காக அவருடைய நோக்கத்துக்காக அவருடைய அர்ப்பணித்து என்றைக்கு நாம் நடக்கிறோமோ தேவன் இந்த பூமியிலே நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியா அவர் செய்ய முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனவே அதனாலதான் பல காரியங்களை அவர் சொல்றார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. ஹல்லேலூயா. இதை மாத்திரம் நன்றாய் நாம் புரிந்து கொள்ளணுமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நேரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் சரியாக நாம் பெற்றுக்கொள்வோம். அநேகருக்கு நிறைய காரியங்களிலே அவசரம், ரொம்ப வேகப்படுகிறதுனால பொறுமை கையாளுறது கிடையாது. தன் மனம் போல போகிறதுனால இன்னைக்கு தேவன் நம்மை கொண்டு நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாமே இழந்து விடுகிற தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பிறகு நம்ம சொல்றோம், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கல, நாங்கள் இவ்வளவு வருஷம் விசுவாசியா இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை ஒருவேளை எங்களை பார்க்குறாரா, எங்கள் ஜெபத்தை கேட்குறாரா, ஒருவேளை தேவன் நம்ம கூட இருக்கிறாரா, நம்ம வீட்டில் இருக்கிறாரா, நம்ம செய்கிற காரியங்கள் வேலையில் இருக்கிறோமா இருக்கிறாரா, நம்ம செய்கிற தொழிலில் கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நாமளே சில கேள்விகளை கேட்கறதுனால நாமே பல காரியங்களை செய்துட்டு நாமே பல கேள்விகள் நாமே தான் பதிலை நாமே செய்கிறதுனால இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறாமல் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதை செய்தாலும் ஒரு பொறுமை, ஒரு நிதானம், தேவ சித்தத்துக்காக நம்ம விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்களோ அந்த காரியத்தை நீங்க செய்தப்பா, என்னை உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் மனம் போன போக்கில் வாழ்ந்த காலங்கள் உண்டு, நம்ம இஷ்டம் போல நான் செய்தனே, ஆசீர்வாதங்களான இழந்து போயிட்டேனே, எத்தனையோ செல்வங்களை எனக்கு ஆசீர்வாதத்தை உழைப்பதற்கு பலனை கொடுத்தீங்களே, நான் மனம் போன போக்கில் வாழ்ந்தனே, இன்றைக்கு அதெல்லாம் இழந்து போய் இன்னைக்கு வருத்தத்தோடு இருக்கிறேனே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற, இனி நான் அதை தவறு செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா, நீங்க ஆண்டவரே என்ன செய்ய நோக்கங்களை திட்டங்களை இந்த பூமியில என்னை கொண்டு செய்ய போறீங்களோ அதுக்காக நான் ஆண்டவரே என்னை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க பயன்படுத்துங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன பண்றோம்னா நமக்கு என்ன தோணுதோ, வேற யாரும் என்ன சொல்றாங்களோ அந்த ஆலோசனையை கேட்டு 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 நம்ம போல சிக்கல்ல போய் மாட்டிட்டு பிறகு நம்ம யோசிக்கிறோம், ஐயோ இதை பண்ணிட்டோமே, இதை செய்துட்டோமே, இதனால நமக்கு ஒரு பிரோஜனம் இல்லையே, நீங்க வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், என்னடா பண்றது தெரியலையே, இவ்வளவு நெருக்கம் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை யார் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்றோம், யோசிக்க வேண்டிய காரியமா இருக்கு. யோசித்து யோசித்து மனசும் கேட்டு போய் உடம்பும் முடியாம சரியா ஆண்டவரை தேடாம ஜெபிக்காம ஒரு மூலையில உட்காந்துடும். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ சமயங்கள் எல்லாம் நம்ம கைகூடி வர பண்ணார், எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டோம், எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், வெறுத்துட்டோம். வேண்டாம், இது எனக்கு வேணாம், இது நான் அப்படிதான் செய்வேன், நான் அதை இப்படிதான் பண்ணுவேன், நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்ந்த காலங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவியார் நம்மளை விடாம நம்மோடு பேசுவாரு, நிறைய உணர்த்துவார், இதை செய்யாத, இதை பண்ணாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த காரியம் செய்து தவறு, இது வேண்டாம், இது பண்ணாத, இப்படி செய், இப்படி பண்ணு. சத்தியத்து மூலியமா ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர் அநேக காரியங்கள் மூலியமா, ஊழியத்துல ஆண்டவர் ஊழியக்கார் மூலியமா, சத்தியத்து மூலியமா, அவரே தனிப்பட்ட முறையிலும் சரி, ஊழியக்கார் மூலியமா சரி, பைபிள் வாசிக்கும் போதும் சரி, ஜெப நேரத்திலும் சரி, எத்தனையோ முறை நம்மோட பேசி இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம உதாசீனப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய காரியத்தை நம்ம அசட்டை செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை அதனால இழந்து போய் மன வருத்தத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளை. சற்று நீங்க யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த நாளில் நம்ம யோசித்து ஒரு பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் கொடுக்கப்பட்ட நேரங்களிலே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நம்ம உத்தரவாதமாய் உண்மையாய் நாம் இருந்தோமானால் தேவன் நம்ம பூமியிலே நம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், நாம் நம்மை தேவனுக்கு ஜீவ வழியாய் அர்ப்பணித்து வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக நம்மை தேவனுக்காக ஜீவ பலியாய் அர்ப்பணித்து வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான்காவது காரியம், தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த
பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் செய்வதற்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு செயல்படுத்த நம்மை ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். நம்ம தான் இதுதான் தப்பு பண்றோம். ஆவியானவர் என்ன செய்ய போறாரு என்று செய்வதற்கு நாம் விட்டுக் கொடுக்காதபடி நம்முடைய சுய பலத்திலேயே சுய ஞானத்திலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவசரப்படுறோம் நிறைய காரியத்துல. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம யோசிக்கிறோம், ஐயோ இதை தவறு பண்ணிட்டோமே, இதுல கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்பவே ஆண்டவர் பேசினார், அப்பவே ஊழியக்காரர் சொன்னார், சபையில போகும்போது கூட வசனம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமா என்னோட கூட வந்தது, நான் உணர்ந்தேன், ஆனா அந்த நேரத்துல விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் யோசிக்கிறேன், ஐயோ இது பண்ணிட்டோமே, தவறு பண்ணிட்டோமே. பிறகு யோசித்து பிரயோஜனமே கிடையாது. அதுக்குதான் நம்ம முதலாவது ஜீவ பலியாய், மூன்றாவது காரியத்திலே ஜீவ பலியாய் அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அர்ப்பணிக்காம வாழவே முடியாது. நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க சுய பலத்துலதான், சுய ஞானத்துலதான் நீங்க செயல்படுகிறீங்க என்று சொல்லி ஒரு காலங்கள் வரும்போது ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். என்றைக்கு நம்ம தேவனுக்காக ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்குதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் மகிமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நான்காவது காரியத்தில் பார்த்து தேவனுடைய திட்டத்தை என்னோட வாழ்க்கையை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்போ ஆவியானவருக்கு விட்டுக் கொடுத்து பாருங்க, ஒரு சரியாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில் நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? என்னை உமக்காகவே ஒப்புக் கொடுக்கிறாங்க, என்னை நடத்துங்க. என் சுய ஞானத்திலே சுய பலத்திலே நான் கடந்து போனதெல்லாம் போதும் ஆண்டவரே, என்னை நீங்க மன்னிச்சுங்க ஆண்டவரே. இனியாச்சும் நீங்க சொல்ற காரியத்துக்காக உங்க சத்தத்தை கேட்டு செயல்படுகிற உங்க பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஷாக்கா பாலக்கா. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் துக்க வீதிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் துக்க
வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை கடந்து வந்த பாதைகளை சற்று யோசித்து பாருங்க. நம்ம எத்தனையோ சுய பலத்தால ஓடி ஓடி பார்த்தோம். நம்ம மன போன போக்கில் நம்ம பார்த்து வாழ முடியல. நம்முடைய திறமையினால மாம்ச பலத்தினால எத்தனையோ காரியத்தை சாதிக்க பார்த்தோம். அல்லேலூயா. கால் பலம் இருக்கு, பக்க பலம் இருக்கு, பண பலம் இருக்கு. சிலர்லாம் வாய் பலத்துல இவங்க யாரும் பேசும்போது என்னுடைய வார்த்தைக்கு யாரும் திருப்பி பேச முடியும். அவ்வளோ திறமை இருக்கு. எல்லாம் சாதிக்க எத்தனையோ வாயில நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கோம். எல்லாம் ஒரு நாள் தோல்வி அடைஞ்சது. தேவனுக்காக நம்ம இன்றைக்கு நம்ம விட்டு கொடுத்து முழு தேவனுக்கு ஜீவ வழியாய் அர்ப்பணித்து வாழ நம்ம என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் யாரால் அது பூமியில் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்குதான் தேவனுடைய திட்டத்தை என்னோட வாழ்க்கையை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேக வேளையில நம்முடைய மனம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மனம் சொல்றதில்ல. பரிசுத்த ஆவியானவர் இதை விரும்புகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இதை நம்ம கிட்ட சொல்லியிருக்கா, செயல்படுத்துறாரா? ஆவியானுடைய வழிநடத்தும்படி இதை நம்ம செய்யணுமா என்று சற்று நம்ம சிந்தித்து பார்த்தோமானால் நிச்சயம் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்கப்படுவா. அல்லேலூயா. நம்ம அதனாலதான் அநேக காரியங்களை நம்ம கண்ணீர் விடுறோம். என்னடா அப்படி ஆயிடுச்சு, மனசு சரி இருக்காது, உடம்புக்கும் சரி இருக்காது, வீட்லேயும் நிம்மதி இருக்காது, வீட்டுக்காருக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் குடும்பத்தில் இருக்க எல்லா காரியமே தடையாகவே இருக்கும். இந்த வேலையில் போனாலும் நிம்மதி இருக்காது, தொழிலில் வியாபாரத்துலேயும் ஒரு தடை இருக்கும், பலவிதமான போராட்டம் நமக்கு இருக்கும். அது ஆவியானவர் விருப்பம் இல்லை. இன்றைக்கும் ஆவியானவருக்கு நம்ம ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்குறோமோ அர்ப்பணிக்கிறோமோ இந்த உலக காரியத்தை நீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு அர்ப்பணித்து பாருங்க. அன்றைக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம உலகம் என்ன சொல்லுது, உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்றாங்க, இதை தான் நம்ம காப்பி அடிக்கிறோம் தவிர பரிசுத்த ஆவியானவரால் அதை நம்ம விரும்புறாரா, இதை தேவன் இந்த காரியத்தை நம்ம செய்யறதுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா என்று நம்ம சற்று நம்ம யோசிக்கிறதே கிடையாது. யாரையும் நம்ம காப்பி அடிக்க வேண்டாம். அவங்க எப்படி இருக்காங்க, அந்த காரியம் இருக்கு, அவங்க ஊழியம் இருக்கு, அவங்க எப்படி செய்யறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஆவியானவர் என்ன செய்ய விருப்பம் இருக்கிறார் அந்த சித்தத்துக்காக நம்ம உட்கார அமைதியா அவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து நடப்போம். ஆண்டவர் ஏற்ற காலங்கள் வரும்போது அவர் நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் சித்தத்துக்காக என்றைக்கு வாழறோமோ வசனம் சொல்லி ஏற்ற காலத்துல உயர்த்தபடி அவர் பலத்த கரத்தில் அடங்கியிருங்க. ஆண்டவருக்காக அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் போது நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் நம்மை உயர்த்த, அவர் நம்மை கனப்படுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க மறந்துடாதீங்க. அவசரப்பட்டு பிள்ளைகளை சில வேளையில அவங்க மேரேஜ் பண்றாங்க, நம்மளும் சீக்கிரமா நம்ம பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணி எந்த மாப்பிள்ளை என்ன யாரு பரவாயில்லங்க, அவர் கொஞ்சம் படிச்சது பரவாயில்ல, இந்த வேலை தாங்க இருக்கட்டுங்க, அவர் பேங்க்ல வேலை செய்யறாரு, என்ன பேங்க், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அது கவர்மெண்ட் பேங்கா இல்ல பிரைவேட் பேங்கா, அவர் இன்னும் டெம்பரவரியா இருக்கிறாரா இல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறாரா, இதெல்லாம் பாக்குறது கிடையாது. சுய பலத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பிறகு மேரேஜ் ஆனப்பதான் யோசிக்கிறோம், அவருடைய பழைய காரியெல்லாம் தெரியும் போது ஐயோ அவசரப்பட்டுட்டுமே, பிறகு அப்புறம் அவசரப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. தேவ திட்டம் இருக்கா, தேவ சித்தம் வைத்திருக்கிறாரா, ஜெபம் பண்ணும். ஆண்டவரே இந்த மகளை தான் எங்க மகனுக்காக நீங்க நியமித்திருக்கிறீங்களா, ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு இந்த மகனை தான் நீங்க நியமித்திருக்கிறீங்களா, ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். ஜெபத்துல வைத்து ஜெபிச்சு நன்றா ஆவியாருடைய வழி நடத்துக்கு விட்டு கொடுத்து பாருங்க, அவர் சரியாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்மளே செலக்ட் பண்ணக்கூடாது. நம்மளே போயிட்டு இது இருக்கு, அவங்க இவ்வளோ வசதியா இருக்கிறாங்க, அவங்க சொத்து இவ்வளோ இருக்கு, நம்ம வந்து இப்படியா சரி மேரேஜ் பண்ண ஃபியூச்சர்ல ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்த்து போறோம்னு வச்சுக்கலாம். நிச்சயம் ஒரு நாள் தோல்வி உண்டு, கட்டாயம். அதுக்குதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு, ஒரு சமயம் இருக்கு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயத்தை வைத்திருக்கார். எல்லாத்துக்கும் பறக்க ஒரு காலம் உண்டு. அவர் தானே பறக்க வைத்திருக்கிறார், அவர் தானே இந்த பூமியில கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியாத எல்லாம் செய்யணும், எதை பண்ணணும், எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எதை பண்ணி வைக்கணும், எதை செய்து ஆசீர்வதிக்கணும், அவர் ஏற்ற காலங்களில் கத்தர் நிச்சயம் கத்தர் உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
10 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி லோன் போட்டு இதை பண்ணி அதை பண்ணி இதை செய்து நம்ம பண்ணிடலாம் முடிச்சிடலாம் போறோம், முடிச்சிடலாம் போறோம். அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகலடா, ஐயோ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரா, இல்ல இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரா, இல்ல இந்த சபையை சரியில்லையே, ஜெபம் பண்ணி ஒண்ணும் நடக்கலையே, வேற சர்ச்சுக்கு மாறி போறோம், வேற இடத்துல போய் எங்க போனாலும் நீங்க சுய பலத்துல சுய ஞானத்துல போனாலும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்கவே மாட்டார். உங்க ஞானம் உங்க அறிவு உங்க புத்தியில போற வரைக்கும் அது தோல்வியை தான் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தோட்டத்துல ஏன் கொண்டு வந்து எத்தனையோ மைல் தூரத்துல இருந்து ஏன் கொண்டு வரணும்? அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளையே, இல்லைன்னா அவர் 2 காலத்துல கொண்டு வந்திருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுக்கு தான் ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறான். ஆண்டவர் சின்ன பையன், அவனுக்கு தெரியல, பால் மறந்ததும் அம்மா கொண்டு போய் போர்த்தனை பண்ணதை நிறைவேற்றுறாங்க. ஆலயத்தில் போய் வளர்றாரு, ஊழியக்காரோட தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல, ஆண்டோடைய குரலை கேட்கக்கூடிய பக்குவம் வரல. ஏலிக்கு வயது ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்ணுறது தெரியல, கூப்பிடுறாரு. ஏலியுடைய பிள்ளைகள் செய்த பாவங்களை சாமுவேல்கிட்ட சொல்றதுக்காக கூப்பிடுறாரு. ஏலிக்கு ஏன்னா வயசு போயிடுச்சு, அவருக்கும் கண்ணெல்லாம் மங்கி போயிடுச்சு, அவரும் பிள்ளைகளை சரியா கண்டிக்காம விட்டுட்டாரு. அப்போ இவர்கிட்ட சொல்லி பிரோஜனம் இல்லை. நீ அடுத்த ஸ்டேஜில் வரப்போகிற ஊழியக்காரன், வாங்கிட்ட சொல்கிறேன், போய் வேணான்னு சொல்லு. ஒருவேளை தேவன் திட்டம் வைத்து பேசுகிறாரு. சரி, இவர்கிட்ட ஆண்டவர் தான் ஏலி தான் கூப்பிட்றாரு சொல்லி கேட்குறாரு, கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா. ஒவ்வொரு முறையாக போகிறார், 1 2 3 ஒவ்வொரு ஆவியானவர் பேசுகிறார் பொழுது ஏன் சொல்லு அடியான்னு கேட்குறேன்னு ஏலி சொல்லி கொடுக்குறாரு ஊழியக்காரர். அப்போ தான் சாமுவேல் கிட்ட பேசும்போது, சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செய்கிற அநேக காரியங்களிலே நமக்கு தோல்விதான் தேவ பிள்ளைகளே. இதனாலதான் நாம் தேவனுக்காக வாழ நம்ம முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமிவே ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவர் ஆண்டவருடைய இதயத்தில் இருக்கிற எண்ணங்களாம் சொன்னார்.
இப்படிலாம் செய்கிறாங்களே. சாமுவேல் சொன்னதும் கேட்குறாரு, ஏறி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அநேக வேலையில் நம்ம இப்படி மாதிரி அவசரப்பட்டு நிறைய காரியம் செய்கிறதுனால தான் அநேக நன்மைகளை நம்ம இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. பிறகு ஐயோ நம்ம இது தப்பு பண்ணிட்டோமே, இது நம்ம யோசிக்காமல் செய்துட்டோமே, இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பிறகுதான் நம்ம யோசித்து கண்ணீர் விடுறோம். சொல்லும் போது சில வேளை ஆவியானவர் பேசும்போது நம்ம செய்யவே மாட்டோம். ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் பேசுறார், பேசாம இல்லை. வசனம் இன்றைக்கு கூட பேசிட்டு தான் இருக்கிறார். இந்த வார்த்தை கூட ஆண்டவரோடு பேசினார். சுபத்துல இருக்கும்போது இந்த வார்த்தையை கற்று கொடுத்தார். அதை தான் உங்ககிட்ட பேசுறோம், ஜெபிச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்குறார், மணி கணக்கா உட்காந்து யோசித்து தியானம் பண்ணி எந்த வார்த்தை ஆண்டவர் நீங்க பேச போறீங்க கேட்கிறோம் ஆவியானவர்கிட்ட. அதான் ஜனங்களோடு கூட எங்களோடு நீங்க என்னப்பா பேச போறீங்க, எங்ககிட்ட என்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க கேட்பேன். ஆண்டவர் பேசுறாரு. ஆசைப்படுற தேவர்களே, நல்ல ஒரு காரியங்களே இவ்வளோலாம் தரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒரு 10 சவரம் 20 சவரம் போட போகிறாங்க, இவ்வளோ பணங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, சொத்து வேறு எழுதி வைக்க போகிறாங்க. பின்னாடிலாம் நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த தேவனுக்கு இருக்கலாம்னு அவரும் நினைக்கலையே. அப்படிலாம் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, பொண்ணும் ரொம்ப அழகாக இருக்குது. மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்தால் நம்ம சொன்ன எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். சர்ச்சுக்கு போல பரவாயில்ல, ஒரு 2 வாரம் போயிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தா ஊழியக்காரர்கிட்ட சொன்னால் ஞானஸ்தானம் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச்சுக்கு போய் பழகி வச்சு அதுக்கப்புறம் அப்படி ஜெபம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா அது நடந்துடும். சரி பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்தால் கூட என்ன இருக்குது, மாப்பிள்ளை வந்து ரொம்ப நல்ல அந்தஸ்து உள்ளவர், அதில் நல்ல படித்திருக்கிறாரு, அவர் ரட்சிப்பு பண்ணலன்னா கூட பரவாயில்ல. சரி ஆண்டவரே நம்ம மன்னிச்சுக்குதுப்பா, நம்மன்னா நல்ல அந்தஸ்தில் மாதத்துக்கு ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறாரு, ஒன்றை திருமணம் பண்ணி கொடுத்தா போய் போகிற இடத்துல ஆச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சுய ஞானத்தில் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். பரவாயில்ல. என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுறதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் வேறு சொல்லிட்டாரு, எங்கள் மனைவி வேறு சொன்னாங்க, சொந்தக்காரெலாம் சொன்னாங்க, இது மாதிரிலாம் மாப்பிள்ளை அமையத்துக்கு கஷ்டம், அவர் படிச்சிருக்கா பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்தால் நாங்கள் கட்டி கொடுங்க பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி நல்லாயிருக்கும். அறிந்த சாட்சி அப்படின்னு நான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லலை, பரவாயில்ல சோத்திரம் ஊழியக்காரர்கிட்ட மறைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கலாம் ஊழியர்கிட்ட. அது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அது சிக்கல் தான். அதுக்கு தேவனுடைய விருப்பமே இல்லை. தேவத்தின் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்கவே இல்லை. நம்ம சுய பலத்தில் போறதுனாலதான் இன்றைக்கு நமக்கு சிக்கல், போராட்டம், கண்ணீர், வருத்தம், துன்பம், பலவிதமான இன்னல்கள், கவலைகள், கஷ்டங்கள். தேவனுடைய ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்போ மேரேஜ் பண்ணணும், எப்போ எந்த மகனை எங்க கொண்டு வரணும், எந்த மகளை எப்போ கூட்டி வந்து சேர்க்கணும். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னப்பா, நீங்க என்ன செய்ய போறீங்க, எங்களுடைய மகளை நீங்க தான் கொடுத்தீங்க, உங்களுடைய கருத்திலே பிரதிஷ்டை பண்ணும் போது கூட குழந்தையிலே நான் சபையில போய் கொண்டு போய் ஆண்டவர் பலிபீடத்துக்கு நேராக நின்று பிரதிஷ்டை பண்ணனே, உங்களோட பிள்ளைய உமக்காக ஒப்பு கொடுத்தே. ஆண்டவரே ஐயா இந்த வயது வந்துருச்சு, பிள்ளைங்களை படிச்சுட்டாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு தெரியும் எப்போ கொண்டு வரணும், எப்போ முடிக்கணும்னு. நீங்களே போய் ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் நேரம் நிச்சயம் வச்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் தான், தோல்வி. ஹல்லேலூயா. அது தேவ விருப்பம் இல்ல. கேளுங்க, என்னப்பா செய்யணும், உங்க விருப்பம் என்ன, உங்க சித்தம் என்ன, நாம செய்யட்டோமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். Glory to God. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லாலும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும். தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ, எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க என் தேவனுடைய கரத்தில் இருக்கு. தேவ பிள்ளைகளை அம்மாண்டவருக்காக விட்டு கொடுத்து நடந்து பாருங்க. நிச்சயம் கர்த்தர் நம்மை சகலவற்றையும் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். நேர்த்தியாய் செய்வார். ஒரு குறை கூட இருக்காது. ஒரு துளி அளவு கூட ஒரு ஒரு பாயிண்ட் கூட குறையாது. கரெக்டா இருக்கும். ஆர்டர் செய்தான்னா அதுல ஒரு ஸ்டெப் கூட மாறாது. வளைவு போனால் கூட இருக்காது. சுத்தத்துக்காக இன்றைக்கு நம்ம வாழ பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு கொடுக்கிறோம். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
பரலோகத்துடைய ஆசீர்வாதம் நம்ம சிரசுல நிச்சயம் இறங்கி வரும். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான். கர்த்தர் சீயோன்ல இருந்து அவனை ஆசீர்வதிப்பார். பரலோக ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல, கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, அவன் செய்கிற வேலை ஸ்தலத்துல, அவன் செய்கிற பிசினஸ்ல, தொழில, அவன் எல்லா காரியத்திலும் நிச்சயமா கர்த்தர் நடத்தி முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். எவனோ யாரா இருந்தாலும் அவருக்கு பயந்து அவர் வழியில நாம் நடக்க வேண்டும். இதுதான் ஆவியானவர் நம்ம கிட்ட விருப்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், தேவ சித்தத்தை விட்டு வெளியே வராதிருக்க எப்பவுமே நம்ம கவனமா இருக்கணும். ஐந்தாவது காரியம், தேவ சித்தத்தை விடவே கூடாது. ஆண்டவரே அதை விட்டு வெளியே வரக்கூடாது. சித்தம், உங்க சித்தனா ஒரு விருப்பம். அப்படிப்பா உங்க விருப்பத்துக்கு மாற நான் எதையும் செய்ய மாட்டேன். அடுத்தது ஐந்தாவது காரியம், விருப்பத்துக்கு மாற நம்ம போகலாம். அந்த விருப்பம் அதை வெயிட் பண்ண வைப்பார். சில வேலையில் நம்ம ஸ்டாண்ட் பைல வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிற மாதிரி வைப்பார். பொறுமையா ஜோம் பண்ணிட்டே இருக்கணும். ஜோம் பண்ண ஆண்டவர் சரியா நேரம் வரும்போது, எப்போதான் வயசாயிடுமே அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவருக்கு தெரியும். நீங்க அவசரப்படுறீங்க. வயசாகலாம் அவருக்கு தெரியும் எப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகனை பெண் பார்க்க தான் போறாரு. வேலைக்காரன் தான் போனார், ஊழியக்கார போனாரு. இல்ல ஆபிரகாம் போனாரா, இல்ல ஈசா கூட போனாரா? இல்லையே, போலையே. விருதான ஜோம் பண்ணிட்டு போறாரு. அல்லேலூயா. அவர் ரெபெக்காவை பார்க்கல. ரெபெக்காவுடைய இன்டிமேஷன் எதுவுமே கிடையாது. இப்போனா நெட்வொர்க்கு, இன்டர்நெட் இருக்கு, ஃபோன் இருக்கு, எல்லாமே ஃபோன்லேயே வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாத்தையும் இங்கே வீடியோ காலில் எல்லாம் பேசிக்கிறாங்க, மீட் பண்றாங்க, எல்லா வசதியும் இருக்குது. இப்போ அந்த காலங்கள், அந்த நாட்களில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம், அதுதான் தேவ விருப்பம். அல்லேலூயா. ரெபெக்காவை ஈசாக்கு பார்த்தது கிடையாது, ஈசாக்கு ரெபெக்காவை பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நம்ம முன்னாடியே பார்த்துடுறோம், முன்னாடியே பேசிடுறோம், முன்னாடியே பண்ணிட்டு போறோம். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா. அதுக்கப்புறம் பலிபீடத்துக்கு முன்னாடி, பலிபீடத்தில் என்னை பரடே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. அப்ப ஆண்டு சொல்ற, பொய்யா பொய் பேசி பாடுறிய மகனே, வாழ்க்கையில் எல்லாத்தையும் விருப்பம் போல நடந்துட்டு வந்து கடைசியில் வந்து பலிபீடத்துல என்ன வந்து படைக்கிறேனேன்னு சொல்லும் போது அவருக்கு எவ்வளோ வருத்தம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறதை என் ஆவியில நன்றாய் உணர்கிற தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒரு வாரமாவே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நிறைய பேருக்கு தெரியும், அப்பதான் ஜெபம் பண்ணி. இல்லை இன்னைக்கு செய்தி முடிச்சா அடுத்த பிரசங்கத்துக்கு முன்கூட்டியே நான் ஆயத்தமாகும். என்ன பேச போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க, டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. இதை தவிர நமக்கு பெரிய வேலை என்ன இருக்கு? இதுதான் ஜெபம், வேற ஏதாவது முக்கியம் நமக்கு? ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ராஜா. Glory to God. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தை விட்டு ஒருபோது நம்ம வெளியே வரவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு ஒரு பெண் பார்க்க போகும்போது, அவர் நாமத்துக்கு மகிமை, எல்லாரும் சொல்றாங்க இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, கைப்பிடிச்சுலாம் சொல்றாங்க, வெளியில வந்துலாம் பேசுறாங்க. நான் சொன்னேன், அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் அதுதாங்க. நீங்க சொல்றதுனால, அவங்க சொல்றதுனாலாம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்ய போறார் சித்தனா, அது யாராலையும் மாற்ற முடியாது சொல்லிட்டு வாங்க. பணம், சொத்து, ஆஸ்தி இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நமக்கு அழகு எல்லாம் சொல்ல, இப்படி இருக்கு, இப்படி பார்க்கணும், அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எப்படி செய்யணும்னு அவருக்கு எல்லாம் தெரியும். ரெபெக்காவுக்கு ஆண்டவர் கண்டிங்கன்னா பியூட்டி பார்லர் போயிட்டா, வந்து அங்கேயே பழகிட்டா, எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டா, ஆண்டவர் ஈசா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த சாதாரணமாக அந்த ஆடு மாடு வச்சிருக்கிற வீட்டில் தான் வேலை செய்துட்டு வந்தாங்களே, அவங்க வந்து எந்த பியூட்டி பார்லருக்கு போனாங்க? இப்போ கல்யாணம் பண்ணுறவங்களாம் நேராக பியூட்டி பார்லரில் போயிட்டு அந்த சேர்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுக்க வச்சுட்டு சர்ச்சில் வந்து பிரசன்னம், தேவ பிரசன்னம், எந்த பிரசனம் இறங்கி வரும்? ஒரு பிரசனமும் முகத்தில் வராது.
முகத்துல இருக்க கலையெல்லாம் போயிடும். அல்லேலூயா. பிரசனமா பிரசனம். யார் உனக்கு கொடுத்தாங்க அதிகாரத்தை? ஆவியானவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுகிறார். மகனே மகளே, ஆவியானவர் நீங்க விட்டு கொடுங்க. அவங்க இந்த மாடல் பண்ணிருக்காங்க, அவங்க இது செய்திருக்கிறாங்க, அவங்க இந்த டிசைன் பண்ணிருக்காங்க. தேவன் அதை விரும்புறாரா? தேவன் அந்த சித்தமா இருக்குமா? எப்பதான் கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே நான் அதை பண்ண போறேன், ஆண்டவரே நான் செய்ய போறேன், ஆண்டவரே நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரட்டுமா? நீங்க கேட்டிருப்பீங்களா? யோசித்து பாருங்க. எப்போ பியூட்டி பார்லர் வந்தது? யார் உங்க புருவத்துக்கிட்ட முடிய பிடுங்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? உதட்டுல சாயத்தை பூசுவதற்கு ஆவியானவர் சொன்னாரா? ஆவியானவரே, பந்தி ராமோஜனம் வந்து வாங்குறீங்களே, அவருடைய ரத்தம் ஒரு சரீரத்தை புசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா சத்தியத்தை போதிச்சு ஆண்டவர் நம்மளை வழிநடத்தும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அது அந்த நாட்டு நேரங்களில் அது விருப்பமா இருக்குமா? தேவ சித்தமா இருக்குமா? அப்படி சித்தத்தை விட்டு நம்ம அநேக நேரங்களில் வெளியே போயிட்டு நம்ம மனம் போன போக்கில் போயிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு செபித்தீர்களானா ஆண்டவர் இப்படி பதில் தருவார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. சபைக்கு வரும்போது ஒரு மாடல், வெளியில யாரும் பாக்குறாங்க? யாரும் பார்க்க போதுக்கு எந்த விசுவாசியும் பார்க்கல, ஊழியக்காரும் பார்க்க மாட்டாரு. பரவாயில்ல, நம்ம ஜாலியா வேலைக்கு போயிட்டு அல்லேலூயா. ஆனா மேல ஒருத்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரே, அங்கிருந்து பாக்குறாரு, உன் கூட இருக்கிறாரு என்று உனக்கே வெளிப்பாடு இல்லை. உன் கூட ஆவியானவர் இருக்கிறாரு உனக்கே தெரியலையே. ஆவியானவர் கூட இருந்தாலும் உன்னை செய்ய விட மாட்டாரு, இதை பேச விட மாட்டாரு, இந்த காரியத்தை இதை பழக விட மாட்டாரு. உன்னை சரியான வழியில உன்னை நடத்துவாரு. ஆவியானவர் வந்தாரானால் சகல சத்தியத்தில் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அநேக வேளையில தேவனுக்கு விருப்பம் இல்லாம தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியே வர்றதுனாலதான் இந்த சிக்கல், இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, கண்ணீர், உபத்திரம். நீங்க கொஞ்சம் சற்று நீங்க அமைதியா சிந்தித்து யோசித்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க, பொறுமையா கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெபெக்காவை பார்க்குறாங்க, அந்த ஊழியக்காரர் பார்க்குற இவ்வளோ ஆச்சரியம். யோசிப்பாங்க. திருப்பி கொள்ளுங்க ஆதியாகம புத்தகத்தில் ரொம்ப 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 சூப்பரான வேத பகுதி. அவர் கேட்குறாரு, எஜமான் கேட்குறாரு, நான் யாருக்கிட்ட வந்து ஊழியக்காரர் கேட்குறாரு, நான் என்ன சொல்கிறனோ, குடிக்கும் தண்ணீர் கொடுக்குறாங்க யாருன்னு சொல்கிறனோ அவங்க தான்ப்பா நீங்கள் நியமித்திருக்கிற மகள் என்று சொல்லி ஒரு ஒரு தீர்மானத்தோடு வராரு ஊழியக்காரர். நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்றாரு. அவரு 10ஆம் வசனத்தில் படிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னோடே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு மொசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் உள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானுடைய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருகிறார்களே, நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி பார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். அவன் அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல்
வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே இறக்கி கொண்டு அவளுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உங்களுடைய ஒட்டகங்களுக்கு குடிக்க தண்ணீர் மட்டும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வாருவேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றி இன்னும் கொண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் கொண்டு வார்த்தாள். இப்போ நீங்க இதுல ஒரு நாளா புரிஞ்சுக்கலாம், அவர் என்ன அழகா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வர்றாரோ அதே போல அந்த மகளை கர்த்தர் கொண்டு வந்து நியமிக்கிறார் பாருங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்க முன்னே இதோ அபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருந்த பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கா குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். கதை சித்தம் பாருங்க, அழகா என்ன அழகா கொண்டு வர்றார். புறப்பட்டு வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்க தண்ணீர் கொஞ்சம் குடிக்க வேண்டும் என்று. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். என்ன அழகா பாருங்க, எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் சுறுசுறுப்பு கிடையாது. ஏன்னா உடம்பு அவங்களுக்கு சத்து உலக பிரகாரமான போறதுனால தேவபேர் அவங்க ஜபத்தோடு இருக்கிறாங்க, அபிஷேகத்தோடு இருக்கிறதுனால அழகா கற்று கொண்டு வர்றாரு பாருங்க, சுறுசுறுப்பு. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 2 வேலை செய்துட்டாங்கன்னா அவங்க தான் டயர்ட் ஆயிடுச்சு உடனே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா மேக்கப் போடுறதுக்கே அவங்களுக்கு பத்தலைய நேரம். அந்த அம்மா என்ன மேக்கப் போட்டாங்க பாருங்க, என்ன அழகா பார்க்குறாங்க. இறங்கி அவனுக்கு கொடுக்க அது நான் சொல்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க போடுறாங்க, இவங்க பண்றாங்க, அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க இதை பண்றாங்க, இந்த மாடல் பண்றாங்க, இந்த ரிலேட்டிவ்ஸ் போறாங்க. உனக்கு யார் போட்டா நமக்கு என்ன? நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கு, நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு, தேவன் அதை தான் ஒவ்வொரு மனிதனுக்கிட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காலம் உண்டு, அதுக்கெல்லாம் எல்லாம் கர்த்தர் நியாய தீர்ப்பு எல்லாத்தையும் உன்னை அப்படி நடத்தல மகளே, உன்னை அப்படி வளர்க்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய பிரதிஷ்டையே வேற, உன்னுடைய அபிஷேகமே வேற. இதற்காக தான் அந்த பூமியில உன்னை தெரிந்து கொண்டேன். நீ ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை விட்டு நம்ம வெளியே போறதுனாலதான் இந்த சிக்கலே. இந்த மகவார பாருங்க, அவர் சித்தத்துக்காக வாழறாங்க பாருங்க, எப்படி அழகா. குடியும் உடனே ஓடி வர தோல் மேல வைத்துட்டு வந்து உடனே கேட்கிறார் ஊழியக்காரன். அதுக்கு அவன், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தார். சுறுசுறுப்பு, பயங்கர சுறுசுறுப்பா ஃபாஸ்டா இருக்கிறாங்க பாருங்க. நம்ம எதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா சில நீங்க வேணா போய் எடுத்துங்க போங்க, ஒரு முறை தான் செய்ய முடியும், மறுபடியும் போக முடியாது சொல்றாங்களா இல்லையா? வீட்டுக்காரர் எது கேட்கிறாரு, இல்லை அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா சொல்றாரு, என்னால முடியாது போ. ஏன்னா அவங்க செல்போன்ல பார்க்கறதுக்கு, அதே வீடியோ பார்க்கறதுக்கு, வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு, இதை அனுப்புறதுக்கு அதுவே டைம் போடும். சோம்பேறி அப்படியே தூங்கி தூங்கி படுத்து அப்படியே நேரத்துக்கு சாப்பிட மட்டும் கரெக்டாக நேரம் இருந்தார். அல்லேலூயா. 10ஆம் வருஷம் கொடுத்த பின் அப்படி ஒட்டங்களும் குடித்து தீர மட்டும் அவைகளை கொண்டு வார்ப்பேன். அவங்க ஒரு திருமணம், அவங்க என்ன சோம் பண்ணிட்டு வந்தாலும் அதே நடக்குது பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒட்டகங்கள் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கு முண்டு வார்ப்பேன். வார்ப்பேன் அர்த்தம் கொடுப்பேன். பெர்ஃபெக்ட். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம். முதல் சுறுசுறுப்பு இருக்குது, ரெண்டாவது பெர்ஃபெக்ட். அவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் பாருங்க, என்ன அழகா. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில ஓடி அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாம் கொண்டு பார்த்தார். இப்போ ஒட்டகம் தண்ணி குடிக்குதுன்னா ஒரு குடமா குடிக்கும் ஒட்டகம். யோசிப்பாரு, ஒரு குடமா தண்ணி குடிக்கும் ஒட்டகம். அது பாட்டு ஒரு சில வயிறு நேரமே சேமித்து வச்சுக்க உள்ள. அது எந்த அளவு நமக்கு சரியா தெரியல, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு அந்த அம்மா டயர்ட். நம்மளாம் இன்னைக்கு வசதி இருக்கு, கரண்ட் இருக்கு, கையில ஒருவேளை குழால அடிச்சுக்கலாம். அப்பெல்லாம் கிணற்றுல தான் அந்த தண்ணீர் பண்டு கோரணும். இப்போ மோட்டர் தட்டி இது பண்ணால் நவீன முறையில் எல்லாமே இருக்கு.
அப்ப எவ்வளவு டயர்ட் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் பாருங்க. அவங்க தேவ சித்தத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகள். அல்லேலூயா. சரி, நீங்க என்னால இவ்வளவு முடியலங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த அம்மா யாருடைய சித்தத்தை விட்டு வெளியே போறாங்க? ஆண்டவருடைய சித்தம் பாருங்க, என்ன அழகா அழகாரம் ஆச்சரியமாயிட்டு ஊழியக்காருக்கு. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க பாருங்க, சீக்கிரமாய் சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டில ஊற்றி விட்டு இன்னும் கொண்டு வந்து துறவண்டியில ஓடி அவருடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் கொண்டு வார்த்தார். அந்த மனிதன் நம்மளை குறித்து ஆச்சரியப்பட்டு அழகா சொல்றாங்க 21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். அவருக்கும் ஒரு பொறுமை இருந்தது. என்னடா இது இப்படி நடக்குதுன்னு அவருக்கே ஒரு பிரமிச்சு போயிட்டார். இதுதான் பிரயாணத்தை வாய்க்க பண்ண நான் ஜோம் பண்ணிட்டு வந்தனே, தேவ சித்தமா இருக்குன்னு கட்டுவோம். எனவே தேவ பிள்ளைகளே, அந்த மனிதனே ரெபெக்காளை குறிச்சு ரொம்ப ஆச்சரியப்படுறார். ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது இன்னும் யோசிக்க அவருக்கு பிரமிச்சு போறார். அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையும் சரி, ரெபெக்காளுடைய வாழ்க்கையும் சரி, தேவ சித்தத்தை விட்டு அவங்க வெளியே போறாரு. அல்லேலூயா. நம்ம அநேக வேளையில தேவ சித்தத்தை விட்டு வெளியே போறோம். அந்த அம்மா பாருங்க, நீங்க அதே நீங்க 24:16 சொல்லப்பட்டிருக்க அந்த பெண் மகா ரூபவதியும். இயற்கையாகவே கர்த்தர் அவங்களை அழகாக வச்சிருந்தார். அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். நமக்கு நம்ம அழகு பண்ணாலே வர வர ரொம்ப மோசமாக தான் ஆகிடும். நீங்கள் அதை வேணால் தெரிஞ்சுக்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்குற அந்த தேவ பிரசனத்திலேயே ஜபத்திலேயே நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் முகத்தை கர்த்தர் அவரே அழகு பண்ணிகிட்டே வருவார். நமக்கு உலக பிரகாரமான இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம். நமக்கு அது தேவையில்லாத வேலை. நம்ம யாரையும் காப்பி அடிக்காதீங்க. நம்முடைய சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் கர்த்தரோடு இந்த சக்தியெல்லாம் நீங்கள் இப்படி நடக்கலைன்னா ரொம்ப தியாகம் வேணும். இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் வெளியே வந்து கர்த்தருடைய காரியங்களில் சித்தத்துக்காக உங்களை வீட்டு நடந்து பாருங்கள். ஃபியூச்சர் எதிர்காலம் அது மகிமையாக இருக்கும். போன வாரம் ஆண்டவரோடு பேசித்தான் இருந்தார். ஒரு வாரம் ஆண்டவர் பேசாமல் இல்லை, அவர் பேசித்தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அவருடைய சித்தத்துக்காக இன்றைக்கு விட்டு கொடுக்குறோமோ அன்றைக்கு கர்த்தர் நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ ரெபெக்காள் இன்னும் அழகா பாருங்க, அழகா கர்த்தர் நியமித்த திருமணம் பாருங்க, என்ன அழகா நடக்குது. அல்லேலூயா. 24:18 அவள் சுறுசுறுப்பு பாருங்க. குடியும் ஆண்டவரே, ஆண்டவனே. நம்மனா என்ன பண்ணுவோம் யோசித்து, நமக்கு எனக்கு ரொம்ப முடியலங்க, டயர்டாச்சு, போங்க வேற யாரா பார்த்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு காரியம். 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் கணக்கு சொல்றாங்க. முன்னாடி சொன்னேன், அப்போ எனக்கு சரியா கணக்கு தெரியல. பிள்ளைங்க சொன்னாங்க, இது மாதிரி பார்த்து விசாரிச்சு ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டரு? 200 லிட்டர். அப்போ அந்த எத்தனை ஒட்டகம் கொண்டு வந்தார் அவரு? 10 ஒட்டகங்கள். இங்கே 24:10 சொல்லிட்டு 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். அப்போ 10 20 × 10 எத்தனை? 2000 லிட்டர் தண்ணி. 2000 லிட்டர் தண்ணி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே போயிடும். அல்லேலூயா. தண்ணியும் உண்டு. இறங்கி துறவில ஓடி ஓடி தூக்கிட்டு வந்து எதில் கொண்டு வந்து குடிக்கிறான்? தண்ணி இருக்கா? அவளுக்கு அந்த துறவிலை தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். 16 சொல்லியிருப்பார்கள், ஏறி வந்தாள். அப்போ குடத்தை தோல் மேல் 15 கடைசி பகுதியில் பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அல்லேலூயா. 16 சொல்லியிருக்கு, அவள் துறவிலை இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்போ துறவுனா கீழே இருக்கு, அந்த துறவு வந்து படிக்கட்டு இருக்கும், அதில் மேலே ஏறி வந்து இந்த ஒட்டகங்கள் குடிக்க. அவ்வளோ 10 ஒட்டகங்களுக்கு 2000 லிட்டர் தண்ணி குடிக்கிறான்னா அவங்க எவ்வளோ டயர்டாக இருக்கும். ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள இந்த இதோட நமக்கு போதண்டாப்பா, நம்மளால முடியல, நம்ம இதெல்லாம் ஒரு வேலை தொடர முடிச்சுடா சொல்ல மாட்டாங்களா? நிறுத்த மாட்டாங்களா? அல்லேலூயா. சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. யோசித்து நம்ம பண்ணுவோம்.
எப்படா அனுப்புவாங்க, எப்படா சொல்லுவாங்க, போயிடலாம்டா. அதுவே மற்ற காரியம் செய்யறதுக்குலாம் நம்ம மேல இருக்கோம், எல்லாம் இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை நம்ம பின்னாடி போயிடலாம், போயிடலாம். அதான் நம்ம காட்டக்கூடாது, தலையை காட்டக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். எதையும் நீங்க செய்தாலும் அவர் சித்தத்துக்காக நீங்க வாழ என்றைக்கு கற்றுக்கொள்கிறீங்களோ ஆண்டவர் பரலோகத்துல கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை பூமியில செய்து முடிப்பார். அல்லேலூயா. அழகா கர்த்தர் மாற்றினாரு. உடனே நீங்க 24 கேட்குறாங்க. காலையில அவங்க அழைச்சிட்டு வராங்க. இந்த பிரகாரம்லாம் நடந்தது சொல்லி தோல் மேல் இருந்த குடத்தை இறைக்குடியும் உடைய ஒட்டகமும் பார்ப்பேன் என்றால், நீங்க அதே 24:46 நான் அதை சொல்லி 45 படிச்சு பாருங்க. நான் இதை என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். எல்லாம் முடிச்சிட்டாளா? அப்போ சொல்லிட்டு வராங்க. அவளுக்குள்ள பாருங்க. உடனே அப்போது யாருடைய மகள் என்று கேட்டால் அதுக்கு அவள் நான் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றார். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளை கடுக்கங்களையும் போட்டு. அப்போ அந்த காலங்களில இது வழிமுறையில் இருந்திருக்கு. அது நம்ம இதெல்லாம் இன்னைக்கு காப்பி அடிக்க தேவையில்லை. இதே பைபிளை நீங்க வேற இடத்துல போய் பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ நாட்களில் இதெல்லாம் கொடுத்தது ஆசீர்வாதத்துக்காக இது பண்ணிருக்கு. இங்கே போட்டிருக்க இது ஏன் அப்படியா, இந்த மாதிரி கூட்டு கேள்வியெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு இதுதான். அல்லேலூயா. அப்போ இது ஒரு சிலர் உபதேசத்தை சில காரியங்களில் இந்த உபதேசம் குழம்பு விடுறாங்க. உடனே 48 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரன் வார்த்தையை கொள்ள என்னை நேர்வழியாக நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சோத்தரித்தேன் அப்படின்னு சொல்லி ஓனா சொல்லிட்டு வரும்போது உடனே கேட்டு அவங்க சகோதரர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ரெபெக்காள் முன்பாக இருக்கிறார். சொன்னபடியே தமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகபடி அவனை அழைத்துக் கொண்டு போவோம் என்றார்கள். உடனே சோத்திரம் பெத்துவேல் பிரதித்துமாக இந்த காரியம் கர்த்தரால் உமக்கு நாங்கள் நலமுலம் ஒன்றும் சொல்லக்கூடாது சொல்றாங்க. கொண்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த காலங்களில் பெண் வீட்டு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குற வழக்கம் இருந்தது. இன்னைக்கு பெண் வீட்டிலேருந்து தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வாங்கிறாங்க. எல்லாம் ரொக்கங்களை, எல்லாம் பணங்களை, சொத்துக்களை வாங்குறாங்க. அந்த நாட்களுடைய காரியங்களை நீங்கள் நல்லா வாசித்து பார்க்கும்போது நிறைய காரியம் இன்னைக்கு முரண்பாடாகவே இருக்கு. உடனே அவங்க ரெபெக்காளை கேட்குறாங்க. 58 ரெபெக்காளை அழைத்து இந்த மனிதரோடு கூட போகிறாயா என்று கேட்டால் அவர்கள் போகிறேன் என்றார். உடனே வந்துட்டு இருக்கும்போது பார்க்கல. அப்போ ஸ்தோத்திரம் 63 தேசத்துல அந்த நாள் ஒரு துறவு வழியா வரார். சாயங்கால வேலையில தியானம் பண்ண வெளியில போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகம் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரன் நோக்கி, அங்கே வெளியிலே உமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதர் யார் என்று கேட்டான். அந்த அவர் தான் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவன் ஒட்டகத்தை இறங்கி முக்காட்டிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியம் ஈசாக்கு விவரித்து சொன்னான். அல்லேலூயா. உடனே பாருங்க, அவங்கள அந்த அம்மாக்குள்ள இருந்த ஒரு பணிவு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ரெபெக்காளுக்குள்ள யாரும் சொல்லி கொடுக்கல. அல்லேலூயா. அப்போ ஈசாக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு குணாதிசயம், ஜபம் பண்றதுல, வசனத்தை வாசிக்கிறதுல, தியானம் பண்றதுல பார்க்கல. இப்பதான் புதுசுதான் பார்க்கறாங்க. அதுதான் தேவனுடைய வழி நடத்தி தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. நம்ம கூட இதுதான் கர்த்தருடைய காரியங்களை வசனம் அப்படி சொல்லியிருக்கா, சத்தியம் இப்படி போதிக்கிறாங்க, ஆண்டவர் பேசுறாரா, அதுக்கு நம்ம விட்டு கொடுங்க. நமக்கு தேவையில்லாத காரியங்கள் வேண்டாம். அவங்க அப்படி இருக்காங்க, அந்த சர்ச்சுக்கு இப்படி இருக்காங்க, அதெல்லாம் நம்ம காப்பி அடிக்க வேண்டாம். வசனம் என்ன சொல்லியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய கடைசி காலங்களில் அதெல்லாம் முடிச்சு போட்டுருவார். உலக பிரகாரமான ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியம் நடக்கும். இது ஒரு காலம், அது ஒரு காலகட்டம்.
அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை விட்டு நம்ம வெளியே வராததுக்கு நமக்கு ரொம்ப என்ன பண்ணணும், கவனம் இருக்கணும். ஆறாவது காரியம், அவருடைய நேரத்தையும் நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில இழந்து விடாதபடி மிக மிக கவனம் இருக்கணும். அடுத்தது நேரத்தையும் அவருடைய நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில இழந்து விடாதபடி ரொம்ப கவனம். நிறைய பேர் நேரத்தையும் தேவ நோக்கத்தையும் விட்டுட்டு தான் நேரங்கள் மணிக்கணக்காக ஒத்துக்கிட்ட உட்கார்ந்தா பல மணி நேரம் பேசுறாங்க. என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. சட்டசபையில பேசுறாங்க, பாராளுமன்றத்துல பேசுறாங்க, அவங்க நாட்டு காரியங்களுக்காக பேசுறாங்க, நல்ல காரியங்களை பேசுறாங்க, ஜனங்களுக்கு தேசத்துக்கு திட்டங்களை வகுக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை ஏமித்து வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம சட்டசபை பாராளுமன்றம் நம்ம வீடுகளில் கூடுறாங்க, சிலர் எத்தனை மணி நேரம் பேசுறாங்கன்னு தெரியல. அதுவே தேவனோடு பேசலாமே, நல்லா செபிக்கலாமே. சமயம் வாய்க்கும் போது ஏதோ ஒரு காரியம் பேசணும், செய்யணும், விசாரிக்கிறோம், ஒருத்தருக்கு அன்பா பார்த்து விசாரிச்சு போறோம், அது வேற காரியம் தான். தேவையில்லாத காரியம் இப்படியாமே, அது இப்படியாமே, உங்களுக்கு இப்படியாமே, உங்களுக்கு இப்படியாமே, விசுவாசி அவங்க இப்படியாமே, நம்ம எப்படி இருக்கணும்னு அதை பார்க்கறதே கிடையாது. தேவ பிள்ளைகளே, அவருடைய நேரத்தையும் நோக்கத்தையும் நம்ம அநேக வேலையில இழந்து விடுகிறோம். அதனால்தான் ரோமர்ல சொல்றார் 12ஆம் அதிகாரத்துல 1:2 இப்படி இருக்க சகோதரிகள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை அறியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனம் புதிதாக்குறதுனால நீங்க என்ன ஆகுங்க? மறுரூபமாகும். அப்புறம் மனசு புதுசாயிட்டு இருக்க. டெய்லி ஆண்டுகிட்ட என்ன மாற்று ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் அறியாமல் தெரியாமல் செய்துட்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்கப்பா ஆண்டவரே, உங்க சித்தத்தை விட்டு நான் ஒருபோது நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்க விருப்பம் என்னவோ அதன்படிதான் நான் செய்வேன் ஆண்டவரே, என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் காட்டிலும் உங்க ஆசை உங்க விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டு செய்வீர்களானால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் உங்க வேலைகளையும் அவர் இந்த பூமியில என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நேர்த்தியாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை அறியாமல் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது. அதான் சொல்றாரு. அவங்க போடுறாங்க, அவங்க செய்யறாங்க, அதுக்கு நமக்கு தேவையில்லாத. நம்ம ஆண்டு விரும்பல, தேவன் விரும்புறாரு. அதை நீங்க கேட்கணும், ஆண்டு உங்களுக்கு விருப்பமா இருக்குதா, நான் அதை செய்யட்டும் ஆண்டவரே, இதை நான் பண்ணலாங்களா, இதை நான் போட்டுக்கலாம் ஆண்டவரே, இந்த லெகின்ஸ் உங்களுக்கு பிரியமா இருக்குமா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் டைட்டா போடுறேனே, இதை 4 பேர் பாக்குறாங்களே, அது உனக்கு பிரியமா இருக்குமா ஆண்டவரே, நீங்க பாக்குறீங்களே அப்படின்னு ஆண்டவரே இதை செய்யணுமா கேட்டுட்டு செய்யுங்க. தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ தேவனுடைய எப்படி இருக்கணுமா? நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அப்ப பரிபூர்ணமான சித்தம் எங்க வரணும்? தேவனுடைய காரியங்களில வரணும். நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை அடிக்க கூடாது. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது. உலகத்தை பண்ற மாதிரி நமக்கு வேண்டாம். அவங்க அந்த அக்கா பண்றாங்க, அந்த பொண்ணு இப்படி இருக்கு, அந்த பையன் இப்படி இருக்கா, அந்த சர்ச்சுக்கு போறவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்கள யாரும் நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன செய்ய ஆண்டவர் சித்தம் வச்சுக்கிறார் அதை மட்டும் நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. கேட்கணும், ஆண்டவரே நான் பண்ணட்டுமா, செய்யட்டுங்களா, போகட்டுங்களா, இப்ப ஆண்டவரே நான் இன்னைக்கு சபை இருக்கு, நீங்க ஊழியம் இருக்குது, நான் அதை விட்டுட்டு போறேன்னு உங்களுக்கு பிரியமா இருக்குமா? இப்பதான் கேட்டிருக்கீங்களா? சர்ச் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ல இருப்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று வாங்க போயிருக்கீங்கன்னா அது ஆண்டவர் அங்கீகரிப்பாரா, ஆசீர்வதிப்பாரா? உங்க ஆத்மா இன்னைக்கு டோட்டலா மூடி வச்சுட்டாரு பாருங்க ஆண்டவர். இப்ப எப்ப சர்ச்சு தரக்க போறாங்க, எப்போ ஒரு ஆப்போசிட் எடுக்க போறீங்க தானே இருக்கிறீங்க. இத்தனை முறை நான் சொல்லியிருப்பேன், இத்தனை மணிக்கு வாங்க சட்டமா 7:30 மணினா 8:30 மணி 8:45 9 9:30 வந்து நான் காலையில் இருக்கேன். அப்பதான் என்னால முடியும் எழுதுறதுக்கு. எனக்கு 8 மணி தான் என்னால உடம்பே செட் ஆகுது. அப்பதான் எழுது. இப்போ அவர் சொல்வார், ஒரு வேற வேலையில் ஒரு ஊழியக்காரர் அவர் வருவார், அவர் ஜாப் பண்ணுவார்.
நான் அப்போதான் எழுந்துப்பேன், அப்போதான் நடக்க முடியும். என்னால் எனக்கு டயர்டு எப்போ உடம்பு முடியுதோ அப்போ எழுந்து சும்மா ஒரு என்னால் வந்து ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நான் வந்து உட்காருவேன். முடிஞ்சது நான் போயினே இருப்பேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் பார்த்தார், கர்த்தர் பார்க்குறார். உனக்கு இவ்வளோ மனசுல உள்ள எண்ணம் இருக்கா? கர்த்தர் பார்க்குறாருல்ல. அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது அவருடைய நேரத்தையும் நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து விடாதபடி மிக 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 கவனம் நமக்கு தேவை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை இருக்கு. அதனாலதான் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். சரீரங்களை என்ன பண்ணணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொடுக்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நம்ம சரீரங்களை தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? பிரியமான பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்க நம்ம சரீரம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். தேவனுக்கு பிரியமா இந்த காரியம் தேவன் விரும்புறாரா? இந்த சரீரத்துல எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேனே, 10 வரல இது வச்சுக்கோங்க. அது பேர் மருதாணி. பேரு பேரு காலிலே வச்சுக்கோங்க, கையில வச்சு டிசைன் கை வரைக்கும் கலர்லாம் வரைஞ்சிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது பாருங்க, இங்கெல்லாம் மேப் வரைஞ்சிப்பாங்க. யார் கேட்டாங்க? அல்லேலூயா. எந்த உங்களுக்கு நிறைய இடத்துல இதெல்லாம் போதிக்க மாட்டாங்க. அது எனக்கு ஆண்டவர் என்ன வழி நடத்துற அதுதான் நான் போதிக்க முடியும். அவையாலும் பேசிட்டு தான் விட்டு கொடுப்பேன். அல்லேலூயா. இது நம்ம நல்லா யோசிக்கணும். அது வசனம் என்ன அழகா சொல்லியிருப்பேன். நான் சொல்லல, வசனம் தான். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் இப்படி இருக்க சகோதரரே, சகோதரரா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, பிரியமான முதல் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. யாருடைய இறக்கம் இருக்கணுமாங்க? அப்ப தேவ இறக்கம் இருக்கணுங்க. இறக்கம் இல்லைன்னா பிரச்சனை தான். தேவனுடைய கிருபை இறங்கலைன்னா போச்சு. இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. யார் கேட்டாரு? அவங்க பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒரு காலத்துல ஒரு முழம் பூ வந்து 100 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி வச்சு, நைட்டே வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகால ஜபத்தில் வச்சு வந்துடுவாங்க. நான் கேட்குறேன், ஷூட்டிங் நடக்கிற சினிமாக்க நடிக்க போறீங்க. அல்லேலூயா. விருப்பமே இல்லை. உங்க சரீரங்களை இதுல வைக்கிற பரிசுத்தமே போயிடும். அவர் சொல்றாரு, சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தவன் எப்படி சரீரத்தில் இதெல்லாம் வரும்? பிரதிஷ்டை இல்லைன்னா எப்படி வரும்? பிரதிஷ்டையோட இருந்தால் அதெல்லாம் ஒன்று மேலே ஏறாது. அதெல்லாம் அல்லேலூயா. தயவுசெய்து நீங்கள் படிக்க தெரியல ஒரு பைபிளில் நீங்கள் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆவியாக பேசுறதுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவான சத்தியம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இதுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க, உலகத்தை நீங்கள் வெறுத்துட்டாங்க, ஆவியான உள்ள வந்துடுவார். அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் லேசான இது மாயான ஒரு மேலோட்டமான காரியங்கள். இதெல்லாம் அழிஞ்சிட்டோம். காலையிலிருந்து மாலையிலுக்குள்ள அது எல்லாம் வாடி போயிடும். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற என்னுடைய பார்வையில விளையேற பெற்றது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றதான். வசனம் சொல்லியிருக்கல, அந்த 1 பேதுல அழகா சொல்லியிருக்கல, ஜீசஸ் 3ஆம் அதிகாரத்துல மயிரை பின்னி பொன் ஆபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். 3ஆம் அதிகாரம் 3:3 நீங்க இந்த மாதிரி பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலில் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய்
இருக்க கடவுள். இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்ன இருக்கணுமா? அலங்காரமாய். இந்த அலங்காரத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இருதயத்துல மறைந்திருக்கிற குணம். நம்ம இருதயத்துல என்ன குணம் மறைந்திருக்குது யாருக்கு தெரியும்? நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் ஆவியானவர் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறாரு. அல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க ஒரு வசனம் சொல்றேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்க 9-10 படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க, சபைக்கு நீங்க தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்றாரு. நீங்க இதெல்லாம் பண்றதுனால பொன்னிலாவது முத்துக்களாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் என்ன இருக்கணுமா? தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்ன கிரியில அலங்கரிக்கணுமா? நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கூட கற்றுக்கொள்ள கடவுள். பெண்கள் எப்படி இருக்கணுமா? சபையில அமைதலோடு எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். 11ஆம் வசனம். அமைதியில் இருக்கணும். பெண்கள் கிட்ட அமைதியில் சாந்தம் இருக்கணும். அப்படி பண்றாங்க, இவன் பண்ற. சபையிலே எழுந்து ஐயா ஒன்று சொல்லிடுறேன் ஐயா, தேவ செய்தி வரும்போது பேசும்போது தேவையில்லாத அந்த காலங்களில் இருந்த விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. இப்போதான் நிறைய பேர் திருப்பி வாய் பேசுறது இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்களாக இருந்தோம். பெண்ணுக்கு ஆண்கள் பிரிச்சு ஆண்களை பிடிச்சி சொல்றாரு. அதே தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1 தீமோத்தேயு 2:8 அன்றி புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்களுக்கு சொல்றாரு சில அறிவுரை. புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல், தர்க்கம் என்ன? சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை. பரிசுத்தமான கைகளை, நம்ம கைகள் என்ன இருக்கிறாரா? பரிசுத்தமான கைகளை. ராபூஜில் இருக்கிறவரும் கை நிறைய அலங்காரம் பண்ணிட்டு பந்திய வாங்குறீங்க, யாரும் கேட்டாங்க? பரிசுத்தமான கரங்களில பரிசுத்தமான ஒரு சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்றீங்க. அப்ப நம்ம கவனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சத்தியங்களில் நீங்க நல்லா புரிஞ்சு கொண்டு பாருங்க. ஆண்டவர் சரியா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அது அந்த காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். பிறகு நம்ம ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து நம்ம அதை தொடர்ந்து சிந்திக்கலாம். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதற போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்காக ஒரே அவங்களுக்கு வந்துருச்சு எண்ணம். பூமிக்கு வானத்துக்கு மேல இவங்களை சுயமா முடிவு எடுக்கிறாங்க பாருங்க. உடனே 3ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போது அவர்கள் நாம் செங்கல்லை அறுத்து அதை நன்றாய் சுருவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. இன்னும் அவர்கள் தாம் பூமியிலே மீதெங்கும் சிதறடிக்கு போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை வானத்தை நமக்கு யாருக்கு அவங்களுக்கு சுயமா தேவ சித்தமே இல்ல. நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை கோபுரத்தையும் கட்டி நமக்கு பெயர் உண்டாகும் பண்ணுவோம் வாருங்கள். நமக்கு ஒரு நகரம் மறுபடியும் நமக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுவார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறது கர்த்தர் என்ன பண்ணாரா? இறங்கி வர. அப்ப அங்க யார் கட்டல? அது தேவன் விருப்பம் இல்லை. அல்லேலூயா.
தேவ சித்தமே இல்லை. நமக்கு ஒரு நகரத்தை கட்டணும், நமக்கு பேர் வரணும். நிறைய பேர் எனக்கு ஒரு பேர் வரணும்ப்பா, எதை கொடுத்தாலும் ஒரு பேர் இருக்கணும், எதை செய்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஐயா அறிவிப்பு கொடுக்கணும், என் பேரை சபையில சொல்லணும், அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லவே இல்லை, அவரு நான் செய்த சொல்லவே இல்லை. நம்ம செய்த கத்தர் பார்க்குறாரு, நம்ம செய்த ஆண்டவரை குறித்து பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. வலது கை கொடுக்கறதுக்கு இடது கை தெரியக்கூடாது. கொடுத்துக்க 10 பேர்னு சொல்லி காட்டுற விசுவாசியா இருந்தா கத்தர் எப்படி அதை அங்கீகரிப்பாரு? ஹல்லேலூயா. நிறைய நம்ம செய்யற காரியங்களில நம்ம தப்பு பண்ணிடுறோம். தேவனுக்கு பிரியம் இல்லாம தான் நீங்க நிறைய காரியங்களை வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவுசெய்து இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மாறி உங்களோட தேவ காரியத்தில் நீங்க நடங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க பிரசங்கி 3:17 வாசித்து ஜெபம் பண்றேன். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தா மறுபடியும் நம்ம சற்று பிறகு நம்ம சிந்திக்கலாம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். அப்போ சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாய தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியாலே சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அது துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே. அப்ப யாரா இருந்தாலும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அது துன்மார்க்கனா இருந்தாலும், அது சன்மார்க்கனா இருந்தாலும், தேவன் ஒரு நாள் நியாயத்திருக்கிற காலம் உண்டு. நம்ம என்ன பண்றோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்யறோம், நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. கணக்கு கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது, சமயம் இருக்குது. சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அதனால ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்காக மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய நோக்கத்துக்காக பூமியில நம்மை பற்றி நோக்கங்களை குறித்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நாம் செயல்களுக்கு நாம் விட்டுக் கொடுக்கும் போது, நாம் தேவனுக்கு ஜீவ பலியாக அர்ப்பணித்து வாழும்போது, ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய விட்டு கொடுக்கும்போது, தேவ சித்தத்தை நம்முடைய நேரத்தையும் நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில இழந்து விடாதபடி நம்ம கவனமாக இருக்க வேண்டும். 7வது காரியம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஏற்ற காலத்துல அது முன்னாடியே இருந்தாலும் சரி, பின்னாடியே இருந்து செயல்படுவதை நமக்கு ஏற்ற நன்மை பயனை நம்ம ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சித்தத்துக்காக உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், சத்தியத்தின்படி நீங்கள் வாழுங்க. யாரையும் இங்கே காப்படிக்காங்க. சோமண்ண கண்ணில் மூடி இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நாமும் ஆண்டவர்களுக்காக நம்ம எப்படி வாழுறோம், இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், ஆண்டவரே இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 நல்ல தியானம் பண்ணி பாருங்க. இசப்பா ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டில் அவங்க செய்தாங்க, இவங்க செய்யறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லியிருக்க சக்தி என்ன, அவங்க காலங்களில் அது வழிமுறையாக இருந்திருக்கலாம், அதை அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு வசனம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால பைபிளை கிழிச்சு போட்டுற முடியாது. எல்லாமே ஆண்டவர் எல்லா வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எல்லா சத்தியங்களும் நம்ம சொல்லியிருக்கிறார். நம்ம நடக்க வேண்டியது நமக்கு ஒரு ஏராள காரியம் இருக்குது. தயவா என்னை மன்னிச்சிருக்கப்பா, எவ்வளோ அவசரப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ தவறிட்டேன், சித்தெல்லாமே நான் வாழ்ந்துருக்கிறப்பா, என்னை மன்னிச்சிருக்கேன் ப்ளீஸ். ஆண்டவரே தயவா என்னை தாழ்த்துக்கிறப்பா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, அவருடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா. க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறேன். இந்த சரீரம் உங்களுக்கு தான் சொந்தம் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கங்களை உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்க. தேவனுடைய இரக்கங்கள், உடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்படிப்பா, உடைய அன்புக்கு அளவே இல்லை. எங்கள் மேலே வைத்திருக்க இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மேலே வைத்திருக்க தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. தாழ்த்துக்கிறேன். மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துப்பா. இவ்வளோ பரிசுத்தத்தை இழந்திருக்கப்பா, இவ்வளோ ஜபத்தை இழந்துட்டேன். உன்னை மாதிரி ஜெபிக்க முடியல, உன்னை மாதிரி ஆண்டவரே பா கத்துடைய காலத்தில் அமர முடியலையா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிச்சுட்டு ப்ளீஸ் டாடி. உலக பிரகாரமாக வாழ எங்களை தெரிந்து கொள்ள, உலகத்தில் இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைப்பா, உமக்காக வாழணும் ஆண்டவரே, உமக்காக நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே.
உங்கள் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கண்ணில் மூடி கரங்களை உயர்த்தி நாம் செவிக்கலாம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு சத்தியத்தையும் நடங்க. ஹல்லேலூயா, glory to God. நேசிக்கிற இந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிங்க. தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி எங்களை வழிநடத்திப்பா. ஆசீர்வதி ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிய பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிப பெண் பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரிமார்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், தனித்தனியாக பேர் பேராக குடும்பமான ஆசீர்வதிக்கிறப்பா. அஸ்தானத்தில் ஸ்டீஃபன் குடும்பம், மாணவர்கள், முத்தந்தீர், ஜோதிநகர், வேங்கவாசல், ஹவுசிங் போர்டு, சித்தானகம், பள்ளிக்கல பெருமக்கள், தனி மக்களையும் தொடர்ந்து வழிநடத்துங்க. பெரிய காரியம் செய்யும். இந்த வாரத்தில் 14 திருமணமே நாளை காண்றப்படுகிறேன்னு ஆசீர்வதிக்கிறார். சென்னை பட்டணத்துக்கா, தமிழ்நாட்டுக்கா, இந்த தேசத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சமாதான சந்தோஷத்தை தாங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து சீக்கிரமான விடுதலை தாங்க. எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு நாளைக்கு 5000 ஜனங்களுக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்துருக்குப்பா. ஆண்டவரே, இந்த தொற்றிலிருந்து விடுதலை தருவீங்க. எனக்கு பாராட்டுங்கப்பா. தயவாய் இறங்கி வாங்க. செய்த பாவங்கள் குறைகளை மன்னிங்க. நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நாம் தனிப்பட்ட காரியங்கள் செய்ததா எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் செய்த பாவங்கள், பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களாம் மன்னிங்க. என் சம மக்கள் செய்த பாவங்களாம் நீங்கள் மன்னிங்க ராஜா. தயவாக மன்னிங்க. சென்னை பட்டணம் முழு உலகம் முழுவதும் வேர்ல்டு தேசம் ஆண்டவரே, எல்லா தேசத்து மேலே, இலங்கையில் ஆண்டவரே வல்லமே ஆண்டவரே, மலேசியா, சிங்கப்பூர், ரஷ்யா, கனடா ஆண்டவரே, நெதர்லாந்து ஆண்டவரே, சோதனம் கேட்ட ஆண்டவரே, எல்லா தேசத்து மேலே, பெல்ஜியத்து மேலே ஆண்டவரே, சோதனை ஸ்வீடன் மேலே, நார்வே மேலே ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும். எல்லா தேசத்து மேலே இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அமெரிக்கா, நியூயார்க் சிட்டி, புளோரிடா மாகாணத்து மேலே இறங்கட்டும். அர்ஜென்டினா மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. சப்பா ஆஸ்திரேலியா மேலே, இங்கிலாந்து மேலே, நியூசிலாந்து மேலே ஆண்டவரே, வடகொரியா, தென்கொரியா மேலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் தேசத்தை முழுவதும் நீங்க ஆசீர்வதிங்க. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா தேசத்தையும் நீங்க ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்த வேண்டுமே. சவுதி அரேபியா மேலே வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. ஈரான், ஈராக் மேலே, கட்டார் மேலே, பாகிஸ்தான் மேலே வல்லமை இறங்குவதாக. தேசத்து மேலே ஆண்டவரே இருக்கிற கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு பாராட்டுங்க, எனக்கு பாராட்டுங்க. அன்னைக்கு மறுபடியும் லாக்டவுன் வந்துட்டே இருக்கிறாச்சு. தேசம் பயங்கரமான நிலையில் இருக்கு. எனக்கு பாராட்டுங்க ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பல மாதங்களாய் பஸ்ஸோ ட்ரெயினோ ஓடலப்பா. எல்லாரும் ஆண்டவரே எவ்வளோ நேரம் இருக்குப்பா. நிறைய பேர் படைப்பில்லாமல் வீடுகள் இருக்காங்க. தயவாயிரம் அற்புதம் செய்யறாச்சு. அத்தனை விண்ணப்பத்தையும் காலத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தனிப்பட்ட முறையில் எவ்வளோ காரியங்கள் கச்சோம் பண்ணிட்டு வரும். ஜெபிப்பதை ஆவியானோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து தாழ்த்துக்கிறேன். அற்புதம் செய்யுங்க. சீக்கிரமாய் சபை ஊழியர்களை ஆசீர்வதித்து மீண்டும் சபைகள் திறந்து ஆராதிக்க, சத்தியத்தை கேட்க, விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க, செபிக்க, ஆராதனை செய்து சத்தியத்தை கேட்டு ராபோஜனை எடுக்கிறதாங்க. அற்புதம் செய்யுங்க. சபையினுடைய காரியங்களை சீக்கிரம் ஆலயம் கட்டப்படும் சொல்லிச்சோம். எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படும். பேசுகிற ஜனங்களோட அந்த உணர்வுகள் யாரும் மறந்து விடக்கூடாது. தேவன் காரியங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் சித்தத்துக்காக வாழ பேசு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அதை மறந்து விடாதபடி பொருட்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் சௌக்கியம் சமாதானம் சந்தோஷம் நடத்தணும். வருது மற்றும் மீண்டும் என்று சிறாக இருப்பதாக. Hallelujah. 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 God bless you.